அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாய் அமையட்டும். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது என்னென்னா, என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வெற்றிலை தீபம் போட்டதை பற்றின பதிவு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையிலேயே வழக்கம் போல் என்னுடைய அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சாச்சுங்க. காலையில் எப்போவுமே நான் எழுந்தது சொல்லுவேன், கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த மனசில் வேண்டிட்டு மகாலட்சுமியை வருக வருக ஐஸ்வர்யம் தருக தருக அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் எப்போவுமே கதவை திறப்பேன். இன்றும் வழக்கம் போல் நான் அதே மாதிரி சொல்லிவிட்டு கதவை திறந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு வந்து பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, அதனால் 6 to 7க்கு வெத்தலை தீபமும் போடணும். பிரம்ம முகூர்த்த விளக்கும் நான் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் இடையில இப்போ வெத்தலை தீபம் ரெடி பண்ணுறதையும் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கேங்க. அப்போ முருகனுக்கு 6 வெற்றிலை தீபம் வந்து நம்ம நிலப்பிரச்சனை, கடன் தீர, நம்மளுக்கு கல்யாணம் கைகூட, குழந்தை பாக்கியம் வேணும், அப்படி என்ன வரம் வேண்டுனாலும் நம்ம முருகனுக்கு 6 வாரம் வெத்தலை தீபம் போட்டு நம்ம ஒரே பிரார்த்தனை வைக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கான பலன் முருகர் கட்டாயம் தருவாருங்க. நானும் வெத்தலை தீபம் ஒரு பிரார்த்தனை வச்சு வெத்தலை தீபம் போட ஆரம்பிச்சிருக்கிறேன். நம்ம ஒரு தாம்பாளத்தட்டில் 6 வெத்தலைகளை அடுக்கிட்டு அதில் நம்ம மஞ்சள் குங்குமம் இட்டு நம்ம அகல் விளக்கு இருந்தாலும் வச்சுக்கலாம். இல்லை எங்கிட்ட ஓம் முருகனோட விளக்கு இருக்குது, அதனால் நான் ஓம் விளக்கே வச்சு அதில் நெய் போட்டு திரி போட்டு அப்படி வெத்தலை தீபம் ரெடி பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் நான் முருகனுடைய படத்தை எடுத்து பன்னீர் தொட்டு நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கிட்டேன். சுத்தம் பண்ணினதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் திலகம் எல்லா பக்கம் வச்சு கொடுத்தாச்சுங்க. நம்மளுக்கு முருகனோட சிலை இருந்தால் நம்ம அதில் பால் அபிஷேகமோ ஏதாவது அபிஷேகங்கள் நம்மளால் முடிஞ்ச அபிஷேகம், சந்தனம், மஞ்சள், குங்குமம், பால் அப்படின்னு நம்ம வீட்டில் நம்மளால் முடிகிற அபிஷேகம் சிலைகளுக்கும் பண்ணலாங்க. நான் இப்போது பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கான விளக்கு தாங்க இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே நம்ம பார்த்தது வெத்தலை தீபம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி இது வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டுருக்கேன் இல்லைங்களா, அதுக்கான 5 அகல் தீபம் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெய் இருந்தால் நெய் தீபம் ஏற்றுறது நல்லதுங்க. நான் நெய் தீபம் தான் ஏற்றுவேன். இடையில நெய் கூட நம்ம தேங்காய் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதனால் நெய்யோ தேங்காய் எண்ணெயோ நான் அது ரெண்டுமே பகுதி பகுதி சேர்ப்பேனுங்க. இப்போது நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கும் ரெடி பண்ணியாச்சுங்க. நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கும் 5 அகல் விளக்கை இப்போ நம்ம நெய் சேர்த்து திரி போட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாதம் வைப்பதற்காகவும் வேறு சாமி படங்களுக்கு வைப்பதற்கான விளக்கு வைக்கிறதுக்கான தட்டவும் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. அதுக்கப்புறம் வெளியில் நிலைவாசலில் வந்து நம்ம எப்போவுமே 2 விளக்கு ஏற்றி வச்சதுக்கப்புறம் தான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுவோம். அதே மாதிரி இந்த கை விளக்கு இருக்குதுங்களா, நான் இதில் தான் எல்லா விளக்கும் ஏற்றுவேன். நம்ம தீப்பெட்டியில் டைரெக்டாக ஏற்றுறத விட இந்த கை விளக்கில் நம்ம ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க. அது ஒரு விசேஷம் கூட. நம்ம சாதாரணமாக கையில் தீப்பெட்டியில் ஒரு விளக்காக இருந்தால் நம்ம அந்த மாதிரி கொளுத்தலாம். இது வந்து நம்ம நிறைய விளக்கு, இப்போ பிரம்ம முகூர்த்த விளக்கு, முருகனுக்கான வெற்றிலை தீபம், நிலைவாசலுக்கான தீபம், இதெல்லாம் நம்ம ஏற்றும்போது இந்த கை விளக்கு துணை விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கு நம்ம நெய் போட்டு அதில் ஒரு திரி போட்டு ஃபஸ்ட்டு அந்த கை விளக்குலேருந்து நம்ம மற்ற தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய தீபங்கள் ஏற்றுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு துணை விளக்கு கை விளக்கு வச்சுக்கோங்க. அப்போ நான் நிலைவாசலுக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அங்கே வந்து தீபம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்துட்டு தீபம் ஏற்றிக்கலாங்க. வாங்க நிலைவாசல் தீபம் ஏற்றுறதுக்கு போகலாம். இப்போ நான் எல்லாமே வச்சு ப்ரிப்பேர் ஆக்கிட்டு வர்றேன். நம்ம பூவு தீபதூபம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நிலைவாசலை நம்ம 2 தீபத்தை வச்சு ஒரு தீபத்துக்கு மேலே ஒரு தீபம் வைப்போங்க. எப்போவுமே வந்து விளக்கு வந்து வெறும் நிலத்தில் வைக்கக்கூடாது. ஒன்று ஒரு தாம்பாள தட்டம் சின்னதாக இருந்தால் அது மேலே வேணாலும் நம்ம வைக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு இலை இருந்தாலும் செம்பருத்தி இலையோ வாழை இலையோ என்ன இலை இருந்தாலும் இலைக்கு மேலே தீபம் வைக்கலாம். அப்போ நான் வந்து ஒரு தீபத்துக்கு மேலே ஒரு தீபம் வச்சுருக்கேங்க. இப்போ நல்லபடியாக 2 தீபமும் நம்ம விளக்கு ஏற்றியாச்சு. விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து குல தெய்வத்தையும் வேண்டிட்டு படி தெய்வத்தையும் வேண்டிட்டு நம்ம நல்லபடியாக இன்றைய நாள் நம்மளுக்கு நல்ல நாளாக அமையணும், இன்றைய அனைத்து செயல்களும் நல்லதாகவே அமையணும் அப்படின்னு வேண்டிட்டு நம்ம அந்த தீப தேவிக்கு நமஸ்காரம் நன்றியும் சொல்லிவிட்டு நம்ம பூஜைக்கு வந்துட்டோங்க. பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்தம் விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் முருகருக்கான ஓம் விளக்கும் நம்ம ஏற்றியாச்சு. அப்போ அந்த தீபம் நம்ம கை தீபம் கொண்டு வந்தோம் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப நேரம் எரியாது. ஏன்னா அது ஒரு சின்ன அகல் தான், சின்ன தீபம் தானே இல்லைங்களா, அதனால் அது கொஞ்சம் நேரம் தான் எரியும். அப்போ நான் அந்த தீபம் அணையிறதுக்குள்ளே அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கும் வெத்தலை தீபமும் ஏற்றுனதையும் நான் அந்த தீபம் அணையிறதுக்குள்ளே நம்ம அந்த ஃபோட்டோவுக்கும் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க காமிச்சிட்டு
இப்போ நான் ஒவ்வொரு படத்துக்கும் முருகனுடைய படத்துக்கும் அன்னை மகாலட்சுமி படத்துக்கெல்லாம் பூ வச்சேன். வீட்டில் செம்பருத்தி தாங்க இருந்தது. அதனால் நான் செம்பருத்தி பூ பறித்து கொண்டு வந்துட்டு எல்லா சாமிகளுக்கும் பூ வச்சாச்சு. இப்போ நம்ம தீப தூபம் காட்டணும். தீபம் வச்சாச்சு இல்லைங்களா? இனி கண்டிப்பாக தீபம் வச்சா எப்போவுமே நம்ம தூபம் காட்டணும். ஒன்று சாம்பிராணி இருந்தால் சாம்பிராணி காட்டலாம், இல்லைன்னா ஊதுபத்தி வேணாலும் காட்டலாம். நான் ஊதுபத்தி தாங்க இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஊதுபத்தி காமிச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விளக்கோட திரி சின்னதாக எரிஞ்சிட்டு இருந்தது. அப்போ அந்த ஊதுபத்தியோட அந்த பின்பகுதியில் தான் தூண்டில் எடுத்து விட்டேன். அப்போ விளக்கு நல்லா பிரகாசமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எல்லா சாமிக்கும், தீபத்துக்கும், லக்ஷ்மிக்கும், முருகருக்கும் நம்ம நல்லபடியாக ஊதுபத்தி காமிக்கிறோங்க. மனசார நம்ம கடவுள்கிட்ட நம்ம என்ன வரம், என்ன வேண்டுதலுக்காக நம்ம இந்த வெத்தலை தீபம் போடுறோமோ அதை நினைத்து நாமும் நல்லா இருக்கணும், நம்ம உற்றார் உறவினரும் நல்லா இருக்கணும், உடன்பிறப்புகளும், இந்த ஊர் மக்களும், உலக மக்களும் அனைவருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்காகவும் வேண்டிட்டு விளக்கேற்றி வச்சாச்சுங்க. விளக்கெல்லாம் வச்சதுக்கப்புறம் எப்போவுமே நான் என்னோடய லக்ஷ்மி பார்ப்பேன். அவங்களுக்கு திருப்தியாக இருந்தால் அந்த முகத்தில் அவ்வளோ ஒரு சிரிப்பொலி இருக்குங்க அந்த விளக்கு வெளிச்சத்தில். அது மாதிரி பிள்ளையார் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்கார். அந்த தெச்சிப்பூன்னு சொல்லுவாங்க. இது இட்லி பூன்னு அங்கே தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க. கேரளாவில் தெச்சிப்பூன்னு சொல்லுவாங்க. கணபதிக்கு தெச்சிப்பூ கொண்டு சின்னதாக மாலை மாதிரி போட்டாச்சு. வெத்தலை தீபம் அழகாக ஏற்றியாச்சுங்க. முருகனுக்கும் வெத்தலை தீபம் அவ்வளோ அழகாக இருந்தார். முருகரும் பார்க்க மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. வெத்தலை தீபம் போட்டாலே ரொம்ப ஒரு மன நிறைவாக இருக்கும் முருகனுக்கு. நம்ம சாதாரண நாள் விளக்கேற்றுறதும், செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வேண்டி நம்ம அந்த 6 வெத்தலை தீபமும் அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு நடுவில் நம்ம ஒரு விளக்கேற்றல அது அவ்வளோ ஒரு அழகுங்க. இந்த முருகனை எவ்வளோ பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். அவருக்கான ஒரு செம்பருத்தியும் வெற்றிலையும் தான் நம்ம அங்கே வச்சுருக்குறோம். ஆனால் அதுவே நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு நிறைவை தரும். நம்ம அங்கே ஒன்றும் காசு பணம்னு எதுவும் செலவு பண்ணல. நம்ம வீட்டில் இருக்கிற வெற்றிலையும் வீட்டில் இருக்கிற செம்பருத்தியும் தாங்க அவருக்கு வச்சுருக்குறோம். ஆனாலுமே அது நம்ம மனசுக்கு திருப்தி தர்றது அவரோட மனசில் திருப்தி தர்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ என்னால் முடிஞ்ச எளிய பூஜையை ஏற்று முருகா, எனக்கு நான் வேண்டிய வரம் அனைத்தும் தர வேண்டும் முருகான்னு நான் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டேங்க. என்னோடய குட்டி முருகனும் எனக்கான வரத்தை கண்டிப்பாக தருவார், என்னோடய பாலமுருகன். அப்படி இது மலேசியா முருகனுங்க. எனக்கு என்னோடய அக்கா பொண்ணு மலேசியா போயிருந்தப்போ அங்கேருந்து வாங்கி கொண்டு கொடுத்தது இந்த முருகர். இந்த முருகர் நம்ம வீட்டில் அழகாக உட்காந்துருக்குறாரு. மலேசியாவிலேருந்து இப்போ நம்ம வீட்டு முருகன் ஆகிட்டார். இது பழனியில் வாங்கின முருகன் படம் தாங்க. இந்த பழனி போனப்போ அக்கா வாங்கி கொடுத்தாங்க இந்த முருகர் படம். அப்படி என்னுடைய முருகனுடைய இன்றைய வெற்றிலை தீப வழிபாடு நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சதுங்க. நான் நல்லா கடவுள்கிட்ட எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டேன். இந்த காணொலியை காணக்கூடிய அனைவருக்கும் அவங்களுக்கு வேண்டிய வரங்களை தந்தரல வேணும் முருகா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குறைபாடுகளும் ஒவ்வொரு வேண்டுதலும் இருக்கும். அப்போ மற்றவங்களோட வேண்டுதல் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால் முருகா, இந்த காணொலியை காணக்கூடிய அனைவருக்கும் அவர் எண்ணம் போல் நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் அவங்களுக்கு நடத்தி கொடுப்பா அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேங்க. எப்போவுமே என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜையில் எனக்காக மட்டும் நான் வேண்ட மாட்டேன். எனக்காகவும் என் உடன்பிறப்புகளுக்காகவும் உற்றாருக்காகவும் ஊருக்காகவும் நம்ம வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்புங்க. நம்ம என்றைக்குமே நமக்கு மட்டும் நம்ம வேண்டுறது சிறப்பில்லை, மற்றவங்களுக்கு வேண்டி வேண்டுதலுக்கு சிறப்பு பலன் உண்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த காணொலியை காணக்கூடிய அனைவருக்கு வேண்டியும் நான் எப்போவுமே இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் நான் வேண்டிக்குவேங்க. உங்களுக்கு ஏதாவது குறைகள், உங்களுக்கு வேண்டுதல் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கான வேண்டுதலை நான் வேண்டிக்கிறேங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். உங்களை அந்த காணொலியை காணக்கூடிய அனைவருக்கும் அவரவர்களுக்கு எண்ணம் போல் விருப்பம் போல் நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு நிச்சயம் நடக்குங்க. நீங்கள் முருகனை கண்டிப்பாக நம்புங்க. இன்றைக்கி இப்போ நம்ம முருகனுக்கு என்ன நெய்வேத்தியம் வச்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. வழக்கம் போல் அவிழ் தாங்க. நம்மகிட்ட தான் எப்போவும் அவிலும் கல்கண்டும் வாங்கி வச்சுருப்போம். அதனால் இன்றைக்கும் வழக்கம் போல் முருகனுக்கு நாங்கள் இன்றைக்கி வச்ச நெய்வேத்தியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவிலும் கல்கண்டும் தானுங்க. வாங்க நம்ம கொண்டு போய் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கலாம். அவிழ் கல்கண்டு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம கொண்டு போய் சுவாமி ரூமில் கொண்டு போய் நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றணும் இல்லைங்களா? அங்கே முருகன் முன்னாடியும் லட்சுமி தேவிக்கும் வேண்டி நம்ம நெய்வேத்தியம் வச்சு அதே சுவாமிக்கு நம்ம படைச்சிடலாங்க. நம்ம பஞ்சபாத்திர தீர்த்தம் எடுத்து இந்த அவிழ் கல்கண்டு லட்சுமி தேவிக்கும் முருகனுக்கும் சமர்ப்பியாமே அப்படின்னு மனசுக்குள்ளே நம்ம நினச்சி, நம்மளுக்கு பெருசாக மந்திரங்களெல்லாம் தெரியாது. எனக்கு என்ன எளிய முறையில் சொல்ல தோணுமோ அந்த மாதிரி நான் சொல்லிவிட்டு நான் வைத்த நெய்வேத்தியம் நான் எப்போவுமே பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் தாங்க மேலே இருக்கிற சுவாமி படங்களுக்கு விளக்கு ஏற்றுவேன். அப்போது பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் மேலே நம்ம வேறு சுவாமி படங்களெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா? அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ஒரு வெள்ளி காமாட்சி விளக்கு ஏற்றியாச்சு. அப்புறம் சங்கு சக்கரை நாமம் போட்ட 2 விளக்கு இருக்குங்க. அதுவும் நம்ம பெருமாளுக்கும் தாயாருக்கும்
குபேரனுக்கும் ஏற்றுனதுக்கப்புறம் மேலே சிவன் பார்வதிக்கும் விநாயகருக்கும் ஒரு விளக்கு தாமரை விளக்கு ஏற்றியாச்சுங்க. அப்புறம் நான் ரொம்ப நேரம் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. நம்ம காலையிலேருந்து நம்ம ஓடி 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 ஒவ்வொரு விளக்கும் நம்ம வெத்தலை தீபத்துலேருந்து இந்த 5 தீபங்கள் அகல் விளக்கு வைக்கிறதுலேருந்து வெளியில் நிலைவாசல் படியில் விளக்கு வைக்கிறதுலேருந்துன்னு சொல்லிட்டு ஒரே விளக்கு வைக்கிறதுக்கு பின்னாடி நம்ம ஓடி 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 செஞ்சோம்ல. அதுக்கப்புறம் நான் ஒரு அரை மணி நேரமாவது அப்படியே உட்காந்துருவேனுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10-20 நிமிஷம் நான் உட்காந்துருவேன். உட்காந்துட்டு நான் எல்லாருக்கும் வேண்டியும் கொஞ்ச நேரம் எதுவுமே வேண்ட மாட்டேன். மனசை கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக அப்படியே வச்சுருவாங்க. வச்சதுக்கப்புறம் எனக்கு மெயினில் என்னெல்லாம் தோணுதோ, நம்மளுக்கு என்னெல்லாம் கடவுள்கிட்ட பேசணும்னு தோணுதோ, நம்ம மற்றவங்ககிட்ட பேசுகிறத விட கடவுள்கிட்ட நம்ம பேசி பழகணுங்க. நம்ம நம்மளுக்கு ஆப்போசிட்டில் நம்ம கடவுளை எப்படி பார்க்குறோமோ, அவங்கள நம்ம தந்தையாக பார்க்கலாம், தாயாக பார்க்கலாம், மகனாக பார்க்கலாம், ஃப்ரெண்டாக பார்க்கலாம். நம்மளுக்கு எப்படி பார்க்க தோணுதோ அந்த மாதிரி நம்ம கடவுளை நம்ம கூட ஒரு குடும்ப உறுப்பினராகவோ, ஒரு தோழனாகவோ, தோழியாகவோ நம்ம அவங்கள வச்சுக்கிட்டோம்னா, நம்ம மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அது ஃபுல்லாக அவங்ககிட்ட பகிர்ந்துக்கலாங்க. நான் எப்போவுமே அப்படி தான் அவங்ககிட்ட நான் பேசுவேன். எப்போவுமே நான் உட்காந்து பேசுவேன். அவங்களோட பேசினா தான் எனக்கு அன்றைய நாள் ஒரு முழுமை அடைஞ்சதாக தெரியும். அந்த பூஜையே எனக்கு அவங்க கூட உட்காந்து பிரார்த்தனை செய்வதை விட அவங்க கூட பேசினா தான் நம்மளுக்கு அந்த பூஜை நிறைவான மாதிரி இருக்கும். நல்லபடியாக இன்றைய பூஜை நல்லபடியாக நிறைவு செஞ்சாச்சுங்க. எல்லா பக்கமும் நம்ம நினச்ச மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. மனதார உட்காந்து சாமி கும்பிட்டாச்சு. இன்றைய நாள் எனக்கு இப்படி தாங்க போச்சு. நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க? நீங்களும் இது மாதிரி பூஜையெல்லாம் பண்ணுவீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் செய்கிற பூஜையிலையோ, நான் பேசுகிறதுலையோ ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ஏதாவது குறைகள், நிறைகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிக்காத விஷயம் ஏதாவது நான் பண்ணியிருந்தாலும் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இங்கே சாமி ரூமில் நம்ம எல்லா விளக்கும் ஏற்றினதுக்கப்புறம் நான் அன்னபூர்ணி தாயாருக்கு கிச்சனில் ஒரு விளக்கு ஏற்றணுங்க. அதை தான் நான் ஏற்றிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி என்ன வேலை, நம்ம அந்த விளக்கெல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எல்லாம் உடச்சி போட்டிருக்குங்க. அதெல்லாம் வெயிலில் கொண்டு போய் நம்ம வைக்கணும். வச்சதுக்கப்புறம் தேங்காய் விலையை பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் முருங்கைக்காய் மரம் இருந்தது. அதில் கரெக்டாக சாம்பாருக்கு அளவு ஒரு 4 காய் கிடச்சிதுங்க. நல்ல லென்த்தாக பெரிய 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 முருங்கைக்காய். கரெக்டாக ஒரு நாள் சாம்பாருக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ 4 முருங்கைக்காயும் போய் ஃப்ரெஷ்ஷாக போய் மரத்தில் இருந்து பறிச்சுட்டு வந்தாச்சு. முருங்கைக்காய் சாம்பார் தாங்க இன்றைக்கி. யாருக்கெல்லாம் முருங்கைக்காய் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ லென்த்தாக இருக்குதுன்னு பாருங்களேன். நல்ல லென்த்துங்க முருங்கைக்காய். 2 முருங்கைக்காய் போட்டாலே போதும். நான் சரி 3 முருங்கைக்காய் நல்லா முத்தலாக கிடச்சிது. சரி அப்போ 3யுமே போட்டு வச்சுருவோம். நீ ஒன்றை விட்டோம்னாலும் அது முத்திட்டு போயிடும். அதனால முருங்கைக்காய் கொண்டு வந்து இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பாருக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. எல்லாம் பீஸ் பண்ணது 3 முருங்கைக்காய் நம்ம பீஸ் போட்டதுலேயே எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்களேன். நிறைய காய் கிடச்சிது. நம்ம 3 முருங்கைக்காய் தான் போட்டிருக்குறோம். ஆனால் நிறையா முருங்கைக்காய் இவ்வளோ மாதிரி இருந்தது. இது நல்ல டேஸ்ட்டான முருங்கைக்காய்ங்க. இது ஒட்டு முருங்கைக்காய் சொல்லுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி நம்மளோட சாப்பாடு முருங்கைக்காய் சாம்பார், அப்பளம். அவ்வளோதாங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற அடுத்த ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.